எல்லாருமே பிரம்மம் தான். அதனால நீங்க வந்து அந்த உருவ கடவுளோட கூட நீங்க உயர்ந்தவங்க தான். அதுல ஒன்றும் குறைஞ்சி நீங்க எதையும் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, அதுதான் இன்டாஸ் பண்ண வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அங்கேருந்து தான் எனக்கு ஞானம் கிடைக்கும், அங்கேருந்து தான் எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், அங்கேருந்து தான் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இருந்தேன். இப்போ இந்த 2வது நாள் எண்டில் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2வது நாள் முடிவில் வந்து இப்போ நானே பிரம்மம், நானே பரம்பொருள் அப்படிங்கிற வந்ததுனால குரு வழிபாடுன்றது என்னோட விருப்பம். அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது என்னோட விருப்பம். ஒரு படைப்புகள் ஒரு தேட்டருக்கு போகிறோம், அந்த மாதிரி படைப்புகள் கண்காணிக்கிற மாதிரின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சு என்னோட புரிதல்ல. சரியா தவறா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு வழிகாட்டணும். நீங்க நல்லதே நினைச்சு நல்லதே பண்றது உங்க கடமை. அகத்தை பொறுத்தவரை நீங்க விடுதலையோட இருக்கணும். நீங்க வந்து புத்தம் புதுசாவே இருக்கணும். பழசுங்கிறதே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மாறிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து முக்தி நிலைங்கிறது வந்து பிரம்மத்தோட சேர்ந்தது. அது வந்து ஈஸ்வரனோட கூட உயர்ந்தது, கடவுளை கூட உயர்ந்தது. பிரம்மம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. நீங்க இந்த மாதிரி வரும்பொழுது பிரம்ம நிலைக்கு போயிடுறீங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மூதாதையர்கள் இறந்தவர்களே செய்ய வேண்டிய வழிபாடும் இதோட முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு தேவை கிடையாது. அது ஒரு சம்பிரதாயமா எடுத்துக்கலாம். சாஸ்திர சம்பிரதாயம். இறந்தது வந்து நம்ம ஒரு மனசாந்திக்காக பண்றதுதான். உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்போ நான் உதாரணமா வந்து இப்ப நீங்க வந்து உங்களுடைய எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய வழித்தோன்றல்கள், அதனோட வழித்தோன்றல்கள்லாம் வந்து உங்களுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த திதி வந்து உங்களுக்கு வந்து சேருதா? அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி யாருமே யாருக்கும் திதி கொடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு மன நிம்மதிக்காக சில இதுகள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்றதுடைய ரியலா அதுக்கு தேவையே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. அந்த ரிவியூவா கேட்டதுக்காக நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அது பின்னாடி வராது. ஆனந்த பரவச நிலைன்னு ஒரு தியானம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ மற்ற தியானம்லாம் வந்து சர்வரூப தியானம், அதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு ஓரளவுக்கு அது நல்லது கொடுக்குது. இல்லை இந்த பழரச கதை சொல்றீங்க, அது மாதிரி இதுவும் இந்த தியானமும் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? நான் யாருக்கேன் அதாவது எல்லா தியானங்களுமே இந்த பரவச நிலை வந்த தியானமே கூட ரொம்ப அதிகமா பண்ணாதான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது வரைக்கும் நல்ல ப்ளஸ் தான் அதிகமாகும், ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். இப்போ ரொம்ப பாக்கெட் சொல்லுவாங்க, கையெல்லாம் உதவுலாம் அந்த தியானம் பண்ண ஸ்டேபிளா பண்ணா ஒரு அளவுக்கு பண்ணிக்கலாம். இல்லை, எல்லாமே ஒரு அளவோட பண்ணிக்கிடணும். உங்களுக்கே தெரியும்ல, நல்லது பண்ணதான் கெட்டது பண்ணாலே உங்களுக்கே தெரியும். நல்லது பண்ற வரைக்கும் பண்ணுங்க எல்லாரும். அந்த தியானம் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே எப்படி வேணா அந்த நான்ன்றது எங்க இருக்குன்றது தேடக்கூடாது.